இந்த காரோடைய இன்ஜின் ஸ்பெக்ஸை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. 1.2 லிட்டர் 1198 சிசி 3 சிலிண்டர் இன்ஜின். இது ஒரு DOHC இன்ஜின் அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் ஒரு 68 ஹார்ஸ் பவரும் 104 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அரை வந்து இதனுடைய மைலேஜ் கிளைம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. 20.62 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படிங்கிறது ஹையஸ்ட் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 21 கிலோமீட்டர்ஸ் வைங்களேன். பட் லாங்கில் போனோம் அப்படின்னா இன்றைக்கும் இந்த கார் வந்து 20 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சிட்டியில் இந்த கார் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் சிட்டி மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தருது, அதாவது ஒரு 13 அந்த ரேஞ்சில் தான் தருது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோரம்ஸில் எழுதியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் காமன் தான். இந்த ஹேட்ச்பேக் கோலையும் இதே இன்ஜின் தான், கோ ப்ளஸ் இந்த MPVலையும் இதே இன்ஜின் தான். பட் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த வெயிட் அடிஷன் இந்த லெங்த் அடிஷன் இருக்குல்ல, ஸோ அதை புல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெஹிக்கிளுடைய ECUவை மட்டும் கொஞ்சம் ரீடியூன் பண்ணியிருந்தாங்க இந்த கோ ப்ளஸுக்காக. பெட்டரான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த கோ ப்ளஸ் காரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்ஜின் கேபினை பொறுத்த வரைக்கும் இன்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க போல. இன்சுலேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே கிடையாது. பின்னாடி ஃபயர் வாலில் கூட எங்கேயுமே இன்சுலேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. பட் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், இந்த வெஹிக்கிள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கணும் ட்ரை பண்ணி செஞ்ச வெஹிக்கிள். பட் அதுக்காக இந்த இன்ஜின் நம்பர் சேசஸ் நம்பர் இந்த ஃபிளாப் கொடுப்பாங்கல்ல, அதுக்கான ரிவிட் கூட பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்கன்றது தான் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதுக்கு ஒரு அலுமினியம் ரிவிட் கொடுத்துருந்தா அதுல என்ன பெரிய காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பிளாஸ்டிக் ரிவிட் தான் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த இன்ஜின்லயும் ஃபீல் பண்ண முடியுது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நல்ல ஒரு இன்ஜின் மவுண்ட்ஸ் அந்த ரப்பர் குஷனிங் எல்லாம் கொடுத்து அது வந்து பாடிக்கு எந்த அளவுக்கு கடத்தாம அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் மேனுஃபேக்சரர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த வெஹிக்கிள்ல இந்த இன்ஜின் வைப்ரேஷன் அப்படிங்கிறது பாடியிலையும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டோர் ஆடுது ஃபீல் ஆகுதா? நான் கை வச்சிருக்கேன், கை ஷேக் ஆகுறது தெரியுதான்னு தெரியல. ஸோ அந்த ஷேக் அப்படிங்கிறது நம்மளால ரியர் டோர்ல கூட ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஜின் வைப்ரேஷனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிசானும் டாட்சனும் பண்ண ஒரே தப்பு, இந்த வெஹிக்கிளை 10 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணியிருக்கணும். அதாவது 2014 இதனுடைய ஹேட்ச்பேக் கோ லான்ச் பண்ணாங்கல்ல, ஸோ அது 2004லயோ 5லயோ லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2014 பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அவுடேட்டட் அப்படின்னு இந்தியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஒரு மேஜரான ரீசன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய லுக்ஸ் தான், என்ன தான் மைலேஜாக இருந்தாலும் என்ன தான் பிராண்ட் வேல்யூவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மனசில் வர்றது அப்படிங்கிறது லுக்ஸ் தான். நம்ம வீட்டு வாசலில் நிற்கும் போது அந்த கார் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் கற்பனை பண்ணி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஸோ அந்த இடத்துலையே இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணி டிசைன் லாங்குவேஜை மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் சக்ஸஸ் இந்த வெஹிக்கிள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.